ஆறாவது வார்த்தை, 6 என்று சொன்ன நினைவுக்கு வருவது 6 கச்சாடிகள். அல்லேலூயா. நம்ம வெனிஸ்டா வந்து நிறைய பக்கமாக எழுதியிருக்கதை பார்த்தேன். அல்லேலூயா. 6வது வார்த்தைக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் வச்சுருக்கான். கமான் கமான், வாங்க வாங்க. சாரி, கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பதாக. प्रभु आपका आशीष करेंगे. எனக்கு கொடுத்த வேர்ட் 6வது வார்த்தை முடிந்தது. मुझे दिया गया शब्द खत्म हुआ है. ஓகே, முடிந்தது என்றால் இட்ஸ் ஃபினிஷ்ட். खत्म हुआ बोलेगा तो इट्स फिनिश्ड करके है. பட் இதோட பெட்டர் வெர்ஷன் நான் சொல்லணும்னா இட்ஸ் அக்கம்ப்ளிஷ்ட். தட் இஸ் தமிழில் இதை சொல்லுவாங்க நிறைவேறப்பட்டது. ये पूरा हुआ करके लिखा मतलब अर्थ है. அதாவது இது வந்து ஒரு இட்ஸ் ஃபினிஷ், இட்ஸ் மீன்ஸ் இட்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் விக்டரி, ஒரு வெற்றியின் அறிகுறி. एक विजय का एक पूरा मतलब एक अर्थ है. கடவுள் இப்படி சொல்லல ஐ அம் ஃபினிஷ்ட். கடவுள் சொன்னாரு இட்ஸ் ஃபினிஷ்ட். परमेश्वर ने बोला मैं खत्म हुआ नहीं, ऐसा नहीं बोला. परमेश्वर ने बोला खत्म हुआ है. खत्म हुआ, इट्स फिनिश्ड. फॉर एग्जांपल जॉन 19:30 ல தமிழ்ல यूहन्ना 19:30 में कहता है, முடிந்தது என்று சொன்னார், நான் முடிந்தேன் என்று சொல்லல. சோ खत्म हुआ. ஓகே, சோ இப்போது காலத்துல எல்லாருமே 33க்கு அப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையை தொடங்குறாங்க. அதாவது அவங்களோட பிஸ்னஸ்ல சக்சீட் ஆகட்டும், இல்லாட்ட கல்யாண லைஃப்ல என்ட்ரி ஆகட்டும், வாட் எவர் இட் மே பி, ஆஃப்டர் 33 இயர்ஸ். ஆனா நம்ம கர்த்தர் 33 வயசுல தான் உயிரை கொடுத்து முடிச்சார். आज के ज़माने में 30-33 में ही शादी होते, शादी होके जाते, आगे बढ़ते सब बिजनेस लाइफ में. लेकिन परमेश्वर यीशु मसीह 30 उम्र में ही समाप्त किया करके उसमें मचन गया है. 33 में 33. நம்ம இன்னைக்கு முடிந்ததின் வார்த்தையில ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். अभी हम खत्म हुआ करके उसमें दो तरीके देखने वाले हैं. ஒன்னு நன்மைகள், पहला भलाई, அதுக்கப்புறம் அந்த வார்த்தையின் ஆவிக்குரிய ரகசியங்கள். उसके बाद उसके वचन में आत्मिक रहस्य है. இப்போ நன்மைகள் நான் தமிழ்ல படிக்கணும். தமிழ்ல படிங்க. இங்கிலீஷ்ல ஸ்பீடா படிக்கணும். தமிழ்லயா? இல்ல படிங்க ஃபுல்லா. இதுவா? பாடுகளை பற்றிய வசனங்கள் நிறைவேறின, சாத்தான் தோல்வி அடைந்தான். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், யூதர் புற இனத்து மக்கள் என்கிற திரை கிழிந்தது. 4வது ஓகே, இது வந்து நன்மைகள் முடிந்தது என்ற வார்த்தையின் நன்மைகளை நான் ஒரு 9 நன்மைகள் இருக்கு. பாடுகளை பற்றி வசனங்கள் நிறைவேறின, சாத்தான் தோல்வி அடைந்தான், யூதர் புற இனத்து மக்கள் என்ற திரை கிழிந்தது, பிதாவாகிய தேவனிடம் நேரடியாக செல்லும் பாக்கியம் நமக்கு கிடைத்தது, மரணத்தின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது, பாவத்தின் வல்லமை அகற்றப்பட்டது, மரண பரிந்த கீழ்ப்படிந்தால் என்பது செயல்முறைப்பட்டது, எல்லாவற்றுக்கும் மேலான பாவத்தின் கிரை செலுத்தப்பட்டது, கடைசியாக எல்லா பாவங்களுக்கும் ரட்சிப்பு கிடைத்தது. 9 तरीके के एक भलाई है यहाँ पर लिखा गया है. हमारे बहन जी ने लिखा है. वही समस्या से उसमें एक वचन पूरा हुआ है, शैतान की हार पूरा हुआ है, यहूदियों का अन्य जाति के लोगों को इसमें से पूरा हुआ है. पिता के पास डायरेक्टली जाने के लिए एक वाक्य अपने को मिला है. मृत्यु की प्रभुत्व अंत हुआ है. पाप की सामर्थ्य को पूरा निकाला गया है. मृत्यु तक आज्ञा पालन बोलेगा तो पूरा किया है. मृत्यु तक आज्ञा पालन पूरा किया है. सभी लोग का पाप पूरा किया गया है. सभी लोग के पापों से छुटकारा मिल गया है, उद्धार मिल गया है. ओके, இப்போ
இதெல்லாம் முடிச்சு இனிமேல் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஏசப்பா அந்த வார்த்தை சொன்னாங்க, முடிந்தது. अभी सब कुछ इस दुनिया में कुछ नहीं है करके बोल के परमेश्वर ने वचन कहा, ये शब्द कहा, सब खत्म हुआ है. ஓகே, இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போறது दूसरा हम देखने वाले हैं, இந்த முடிந்தது இந்த வார்த்தைக்குள்ள ये समाप्त बोलेगा उसका इस वचन के अंदर 5 ஆவிக்குரிய ரகசியங்கள் உள்ள மறைந்துள்ளது. 5 आत्मिक रहस्य छुपा हुआ है. ஒன்னு, पहिला, மீட்பின் திட்டம் முடிந்தது. மீட்பின் திட்டம் முடிந்தது. पुनरुत्थान का छुटकारा का एक हक छुड़ाया गया है. ஆதியாகமம் 3:15ல, उत्पत्ति 3:15 में ஓகே. சோ இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, तो यहाँ पर क्या लिखा गया है, நம்ம கடவுள் என்ன சொல்லிருக்காங்க, हमारा परमेश्वर क्या कहा है, உங்களோட பாவத்தை நான் என் இரத்தத்தால கழுவேன்னு சொன்னாங்க. आपकी ரைட்? पाप को मैं अपने लहू से धोऊंगा करके அதனால कहा. தான் அவங்க கல்லறையில அறையப்படும் போது கூட इसलिए वहां पर उसके कब्र में लिखा அவங்க मारते समय வலாவில இருந்து ரத்தம் வந்துச்சு. उसके उसमें रेड की हड्डी में से मतलब पसली में से एक लहू बाहर निकला, पानी भी बाहर निकला. அவரோட ரத்தத்தால நம்மள கழுவுனாங்க. அதுக்கு இதாவதான் அவங்களோட ஃபுல் ரத்தம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்ல தண்ணீர் நீர் வெளியில வந்துச்சு, நம்மளுக்கு தெரியும். ரைட்? लहू से मतलब पूरा बाहर निकलने के बाद पूरा उसके बाद पानी बाहर निकला आखिरी में, अंत में. அதனால தான் அவர் ரத்தத்தால நம்ம இன்னைக்கு கழுவப்பட்டிருக்கோம். इसी के चलते उसके लहू के द्वारा हम धोए गए हैं. இன்னொரு விஷயம், और एक विषय है, அந்த கல்லறையில மத்த 2 பேருக்கு வந்து காலை உடைக்கப்பட்டுச்சு. वो दोनों सूली के दोनों अगल बगल में चोरों को तो पांव तोड़े गए थे, टांगे तोड़े गए थे. ஆனா கடவுளின் கால் உடைக்கப்படல. लेकिन परमेश्वर यीशु मसीह का टांग तोड़ा नहीं गया है. அவங்க வந்து நான் ரத்தத்தால தான் உன் பாவத்தை கழுவேனேன்னு சொன்னேனங்க தவிர கால் உடைக்கப்படும் சொல்லல. क्योंकि वो मैं लहू के द्वारा ही पाप धोया गया करके बोला है, तो केवल टांग तोड़ा जाएगा ऐसा नहीं लिखा गया है. இதோட இது சாம் 34:20 ல நீங்க பார்க்கலாம். इसमें भजन संगीता 34:20 में कहा गया है, वो उसकी हड्डी की रक्षा करता है और उनकी सब की टूटने नहीं पाती है. ओके, இது முதல். ரெண்டாவது, இயேசுவின் ஊழியம் முடிந்தது. दूसरा, यीशु का सेवा खत्म हुआ है. பிதா நம்ம கர்த்தரை அனுப்பியிருக்காரு ஊழியம் முடிக்கிறதுக்கு. पिता हमारा परमेश्वर यीशु मसीह को भेजा सेवा खत्म करने के लिए. சோ அதுல மொத்தம் 21 ஊழியம் இருக்குது, கடவுள் நம்மளுக்காக முடித்திருக்கிறார். वो उसमें 21 सेवा है परमेश्वर हमारे लिए पूरा किया है. 3 வருஷத்துல இந்த ஊழியத்தை கடவுள் நம்மளுக்கு முடித்து கொடுத்திருக்கார். 3.5 साल में परमेश्वर हमारे लिए सेवा को पूरा करके दिया है. என்கிட்ட இந்த 21 ஊழியமும் இருக்கிறது, பட் இப்போ டைம் இல்லாத நேரத்துல நான் இது படிக்கல. இஃப் யூ வாண்ட் நான் படிக்கிறேன். 21 का तरीके के सेवा यहाँ पर हमारे बहन जी ने लिख के आया है, लेकिन समय नहीं है बोलने के लिए. मैं अभी நான் படிக்கவா? ஓகே, படிங்க நம்ம ஹிந்தில படிக்கிறது ஃபாஸ்டா படிச்சற வேறாதீங்க. 21 ஊழியம், அதாவது 21 டைப் ஆஃப் ஊழியம் பிதாவாக கடவுள் கொடுத்த ஊழியம். 21 सेवा परमेश्वर के द्वारा यीशु मसीह को दिया गया है सेवा. பாவிகளின் ரட்சிக்க இயேசு வந்தார். पापियों को उद्धार करने के लिए यीशु मसीह जगत में आया. இழந்து போனதை தேட இயேசு வந்தார். खोए हुए को ढूंढने के लिए यीशु मसीह आया. கெட்டு போனதை இயேசு ரட்சிக்க வந்தார். नाश होने के लिए परमेश्वर ढूंढने के लिए परमेश्वर यीशु मसीह आया. ஊழியம் செய்ய இயேசு வந்தார். सेवा करने के लिए यीशु आया. தமது ஜீவனை கொடுக்க இயேசு வந்தார். अपने जीवन को देने के लिए यीशु आया. பிசாசின் கிரிகளை அழிக்க இயேசு வந்தார். शैतान को क्रिया का नाश करने के लिए यीशु मसीह आया. பூமியிலே அக்கினியை போட இயேசு வந்தார். इस पृथ्वी में अग्नि को डालने के लिए यीशु मसीह आया. யூதருக்கு ராஜாவாக இயேசு வந்தார். यहूदियों की राजा बनने के लिए यीशु मसीह आया. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற இயேசு வந்தார். वो न्याय के अनुसार पूरा करने के लिए यीशु मसीह जगत में आया. பாவிகளை மன திரும்புவதற்காக அழிக்க இயேசு வந்தார். पापियों को मन फिराने के लिए परमेश्वर जगत में आया. பிரிவினை உண்டாக்க இயேசு வந்தார். अलगपन करने के लिए यीशु मसीह आया. இளைப்பாறுதலை தர இயேசு வந்தார். विश्राम कर देने के लिए परमेश्वर यीशु मसीह आया. அளவில் இருந்து தப்பவிக்க இயேசு வந்தார்.
அழிவில் இருந்து नाश में से बचाने के लिए, छुड़ाने के लिए परमेश्वर यीशु मसीह जगत में आया। மனிதனை ரட்சிக்க பாடுகளை சகிக்க இயேசு வந்தார். भेड़ों को उद्धार करने के लिए, समस्या का बोझ से छुटकारा पाने के लिए यीशु मसीह आया। பிரசங்கிக்கவும் குணமாக்கவும் இயேசு வந்தார். प्रचार करने के लिए और चंगाई देने के लिए यीशु मसीह जगत में आया। பரிபூர்ண ஜீவனை நமக்கு கொடுக்க இயேசு வந்தார். परिपूर्णता जीवन परमेश्वर देने के लिए हमको यीशु मसीह जगत में आया। நியாய தீர்ப்பை கொடுக்க இயேசு வந்தார். न्याय देने के लिए भी परमेश्वर यीशु मसीह जगत में आया। உலகத்திற்கு ஒளியாக இயேசு इस வந்தார். जगत की ज्योति बन के लिए यीशु मसीह जगत में आया। பிதாவின் சித்தத்தை செயல்படும்படி இயேசு வந்தார். परमेश्वर का इच्छा को पूरा करने के लिए यीशु मसीह जगत में आया। யாவருக்கும் முன்மாதிரியாக திகழும்படி இயேசு வந்தார். सभी लोग एक उदाहरण के कारण बनने के लिए यीशु मसीह जगत में आया। கடைசியாக இந்த आखिरी में உலகம் ரட்சிக்கப்பட இயேசு வந்தார். इस जगत पूरा मानव जाति उद्धार पाने के लिए यीशु मसीह जगत में आया। சோ இதே போல 21 ஊழியத்தை செய்து முடிக்கிறதுக்காக பிதா கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற இயேசு வந்திருக்கார். ऐसे 21 सेवा परमेश्वर यीशु मसीह को देने के लिए परमेश्वर जगत में पूरा करने के लिए आया है। ओके, இதான் ஃபர்ஸ்ட் வேர்ட், மீட்பின் திட்டம் முடிந்தது. यही पहला शब्द है, छुड़ाने वाला का इच्छा पूरा हुआ है। இரண்டாவது வார்த்தை दूसरा, இயேசுவின் ஊழியம் முடிந்துட்டு. மூணாவது வார்த்தை முழு கிரியமும் செலுத்தப்பட்டு முடிந்தது. पूरा क्रिया भी पूरा समाप्त करके मिशन पूरा कर रहे हैं वहाँ। पूरा दाम चुकाने के लिए परमेश्वर जगत में आया। हाँ, முதல் வார்த்தையில நம்ம பார்த்தோம் पहला अच्छे शब्द में देखे थे कि உங்களோட பாவத்துக்காக ஏன் ரத்தத்தை சிந்தணும், आपकी पापों के लिए मेरा लहू को मैंने लहू बहाया। ஆனா உங்களோட sin, உங்களோட மிஷன் ஃபுல், உங்களை இவ்ளோ பாவத்துக்காக என் உயிரே நான் கொடுக்கணும், आपके पूरे दाम के लिए मैं अपना जीवन दान देना चाहिए। அதனால தான் இன்னைக்கு அவரோட உயிர் கொடுத்து நம்ம பாவத்துல இருந்து மீட்டு இருக்காரு. इसलिए वो अपने जीवन को देखकर अपने को छुड़ा लिया है परमेश्वर यीशु मसीह। ஓகே, சோ அதுதான் इसलिए முழு கிரியமும் செலுத்து முடிந்தது. அதாவது என்னையே நான் கொடுத்து என் மக்களுடைய பாவத்தை நான் போக்குனேன். पूरा दाम चुका कर परमेश्वर हमने अपने को छुड़ाया। मेरे अपने समय को देख, अपना पूरा शरीर को देख के छुड़ाया मैंने। நாலாவது வார்த்தை चौथा वचन நியாயப்பிரமாண காலம் முடிந்தது. न्याय के दिनों समाप्त हुए। நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை, हम इसके पुराने जीवन के जो जीवन है, நியாயப்பிரமாணம் காலம், न्याय के जीवन थे। அந்த காலத்துல மனுஷனால எந்த நீதிமானாக வாழ முடியல. उन जमाने में कोई भी धार्मिकता व्यक्ति नहीं थे। அந்த 10 கட்டளைகளை கூட அவங்களால मतलब फॉलो பண்ண முடியல. they not even followed the 10 वो 10 प्रतिज्ञा जो परमेश्वर ने दिया गया था, वो उसको पूरा एक भी व्यक्ति पूरा नहीं कर पाया अभी तक। அதனால தான் கடவுள் நமக்கு கிருபையின் காலம், that is சபையின் காலம் வளர்ந்தது. इसलिए अनुग्रह का समय था और ये कलीसिया के समय भी पूरा हुआ है। ரோமர் 10:4, ரோமர் 6:14ல இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா வசனத்துல எழுதி இருக்கு. रोमियो की किताब 10:6, रोमियो की किताब 4 में उसमें सब कुछ लिखा गया है। ओके, लास्ट वार्ता, आखिरी शब्द, சாத்தானின் கிரியைகள் அழிந்தது. शैतान की क्रिया समाप्त हुआ है। கொலோசியர் 2:15ல பாடுங்க. कोलोसियर 2 अध्याय 15 वचन में कोई एक व्यक्ति पढ़ेंगे? नहीं पढ़ता हूँ। और उसने प्रधानतों और अधिकारों को अपने ऊपर से अवतार कर, हाँ पढ़ेंगे। yes right, so நம்மளுக்காக கடவுள் எல்லாம் முடிச்சு சாத்தானின் காலம் அழிக்கப்பட்டது. हमारे लिए सब कुछ छुड़ाने के लिए परमेश्वर शैतान की दिन को समय को समाप्त किया है। நீங்கள் அறிந்த சத்தியமே உங்களை விடுவிக்கும். आपको जो जाना, जो सत्य ही आपको छुड़ा सकता है। लास्ट टाइम நம்மளுக்கு पास्टर சொன்ன மாதிரி कि நம்மளுக்கு பாண்டியன் பாஸ்டர் சொன்னாங்க कि पांडियन पास्टर भी बोले थे कई समय मतलब इसके पिछले में भी பாஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதை நம்புங்க, ஏன்னா அவங்களுக்கு வார்த்தை கடவுளால வரப்பட்டது. पासवान जो बोलते हैं वो उसको भरोसा कीजिए, वो उनके द्वारा, परमेश्वर के द्वारा वो जो बोला गया शब्द है। जॉन 8:36 ல படிங்க. यूहन्ना 8वां अध्याय 36 वचन में कहते हैं, यदि पुत्र तुझे छुड़ाएगा तो स्वतंत्र सचमुच तो छुटकारा पाएगा ही। एग्जैक्टली, तो கடவுள் இததான் முடிச்சாரு. तो परमेश्वर यही इसी को पूरा किया है। சாத்தானின் கையில உங்களை காப்பாத்திட்டாங்க, சாத்தானின் கையில இருந்து உங்களை மீட்கப்பட்டாங்க, शैतान की हाथों से अपने को छुड़ाया, छुटकारा दिया है। सो முடிந்தது மீன்ஸ் இட்ஸ் லைக் டிக்ளரேஷன் அக்கம்ப்ளிஷ்ட். நம்மளுக்கு எல்லா வீட்ல இருந்து நம்ம பாவங்கள் கட்டுகள் அன்டை, லாஸ்ட் டைம் நம்மளுக்கு பாஸ்டர் சொன்னாங்க அன்டை, நம்ம எல்லாத்துல இருந்து நம்மள முடிச்சிட்டாங்க. समाप्त बोलेगा तो सभी कार्यों में से, हमारे जीवन में से सभी कार्यों में से परमेश्वर हमारे लिए पूरा करके छोड़ दिया है। थैंक यू।
इसके लिए इसी के द्वारा परमेश्वर अपने को आशीष करेगा। ताली बजा के धन्यवाद करेंगे। धन्यवाद। பிள்ளைங்களுடைய வாஞ்சைகள் பயங்கரமான பிரயாசங்களை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நமக்கு ஏதாவது தாளந்து கொடுத்துருப்பாருன்னா 5 தாளந்தோ 2 தாளந்தோ 1 தாளந்தோ கொடுத்தாருன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை பயன்படுத்தணும். ஒருத்தன் அந்த தாளந்தை என்ன பண்ணிட்டான், அவர் வந்து கேட்கும்போது கொடுக்கக்கு மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சுட்டான். அதை ஆண்டவர் பிடிங்கி என்ன பண்ணார், இன்னும் மல்டிப்ளை பண்ணால்ட்டே கொடுத்தாரு. அதனால் இருக்கிற தாளந்தை சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எனக்கு சுவாசம் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? அப்படியே வடப்பாவை சாப்பிட்டு தூங்கக்கூடாது, துதிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம கேட்டது என்ன வார்த்தை? என்ன சமாதாப்தி? என்னப்பா சமாதாப்தி? ஒரு வைரஸ் புகுந்துட்டு, ஏதோ ஒரு வைரஸ் நம்ம உடம்புல புகுந்துட்டு, இங்கே ஓடணும் அங்கே போகுது, அங்கே போனால் இங்கே ஓடுது. இந்த வைரஸ் அடிக்கிறதுக்கு மருந்தே இல்லை. ரத்த சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆற்றத்தமோ மாற்றத்தமோ கோழி ரத்தமோ நம்மளை விடுவிக்க முடியாது. அதனால் பரிசுத்த ரத்தம், நம்மளை படைத்தவருடைய ரத்தம் முற்றிலுமாக ஊற்றி கொடுத்து அந்த வைரஸை நசுக்கி அவன் நம்மகிட்ட இருந்து வாங்கி வச்சுருக்க எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கிட்டு அவனை வந்து வெளியரங்க கோலமாக்கி, அவனை காமெடி பீஸாக்கி, ஜோக்கராக்கி, குள்ளம் குலா தலா சமாதம் பண்ணிட்டு சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஒரு வைரஸை விட்டுருந்தா கூட என்ன இருக்கும், மறுபடியும் அவ்வளோத்தையும் கரெக்ட் பண்ணிடும். முற்றிலுமாக முடித்தார். கம்ப்ளீட்லி ஹீ இஸ் ஆல் ரைட். ஆப்ரேஷன் சக்ஸஸ். டாக்டர் சொல்லுவார்ல, நல்லா க்யூர் ஆகிட்டார். வைரஸ் அது கேன்சராக இருக்கட்டும், இல்லைன்னாச்சுன்னா எய்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு வைரஸாக இருந்தாலும் விட்டு வைக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. ஒன்று கூட நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, ஒரு பிராயச்சித்தம் கூட பண்ண வேண்டியதில்லை. இயேசு எல்லா பிராயச்சித்தமாக பலியாகி முடித்து அந்த வெற்றியை நமக்கு மறுபடி கொடுப்பதற்காக